செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப்புடன் நமது செய்தியாளர் அப்துல் காதர் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். மாற்று மதத்திலிருந்து இஸ்லாமியாக மாறிய இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என உயர்நீதிமன்றம் மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தொண்டர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தற்போது பல்லாவரத்தில் இந்த ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று வருகிறது. மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலர் தாமரை அமக் அவர்கள் சிறப்புரையாற்றி வருகின்றனர். தற்போது அவர் நம்மிடம் இருக்கிறார். சார், எந்த கோரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது வலுப்படுத்தியுள்ளது? கடந்த 25ஆம் தேதி சாமிநாதன் அவர்கள், நீதிபதி சாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பை அவர் வழங்கியிருக்கின்றார். முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாத்தை தழுவினால் 3.5% இடஒதுக்கீடு அவர்களுக்கு பொருந்தாது என்று அவர் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். 2007 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு இடஒதுக்கீடு 3% இடஒதுக்கீடு தமுமுகவுடைய வலிமையான போராட்டத்துக்கு பிறகு அந்த இடஒதுக்கீடு பெறப்படுகிறது. பெற்றதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த இடஒதுக்கீடுக்காக நாங்கள் பல உயிர்களையும் மாநில செயலர் அப்துல் ரஹீம் உள்ளிட்ட பல பேரை இழந்திருக்கின்றோம். அந்த இடஒதுக்கீடை வேட்டு வைக்கும் வண்ணமாக தந்தை பெரியார் சொல்லுவார், நீ போராடி வாதாடி வாங்கின உரிமையை நீதிமன்றத்தின் மூலியமாக ரத்து செய்வார்கள் என்று தந்தை பெரியார் சொல்லுவார். அந்த சமூக நீதி மண்ணில் தந்தை பெரியாரை பேர் வைத்திருக்கின்ற, அவரை நேசிக்கின்ற தமிழ்நாட்டில் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக ஒரு தீர்ப்பை சுவாமிநாதன் வழங்கியிருக்கிறார். இந்த சுவாமிநாதன் ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துடைய வழக்கில் தமிழ்நாட்டினுடைய சமூக ஒற்றுமைக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வழங்கினார். தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட தீர்ப்பை, சர்ச்சையான தீர்ப்பை தான் வழங்கி கொண்டிருக்கின்றார். உடனடியாக மதச்சார்பட்டை நேசிக்கக்கூடியவர்கள், இந்தியாவை நேசிக்கக்கூடியவர்கள் உடனடியாக சாமிநாதன் மீது உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டு 68 இடங்களில் தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவருடைய உத்தரவை கிடங்க தமிழ்நாடு முழுவதும் 68 இடங்களில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது ஒரு ஒத்திகை போராட்டம்தான். 1995 2007 வரைக்கும் எங்களுடைய போராட்டத்துடைய தன்மையே வேறு விதமாக இருக்கும். தலைவர் அவர்களுடைய உத்தரவு கிடங்க இந்த போராட்டம் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடந்து கொண்டே தான். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள், தாவிகாவுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள், அவருடைய அமைச்சர்களில் பங்கு கொண்ட முஸ்லீம் லீக் அமைச்சர் அவர்களும், தாவிகா அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவர் உச்சநீதிமன்றத்தில் மதுரை கிளையினுடைய அந்த தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் முறையிடுவோம், மேல்முறையிடுவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்து மதச்சார்பற்ற கொள்கையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமாய் தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்கிறேன். முஸ்லிமுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் தற்போது ஒத்திகை மட்டும்தான். இது தமிழகம் முழுவதும் 68 இடங்களில் நடைபெறுவதாகவும் இந்த போராட்டத்தை வீரியமடைய வேண்டாம் எனவே தமிழக அரசு இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் மெத்தனமாக செயல்படக்கூடாது என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பல்லாவரத்திலிருந்து அப்துல் காதர்.